சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். யாழில் மனைவியை பிரிந்து வசித்த குடும்பஸ்தர் எடுத்த அவசர முடிவு. பலவீனமாக எதிர்க்கட்சிகள் காணப்படுவதாக எச்சரிக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. யார் செவ்வந்தியை நேசித்தாலும் அரசாங்கத்தின் கொள்கை இதுதான். அரசின் எம்பி ஒருவர் வெளியிட்டுள்ள முக்கிய தகவல். வெளிநாட்டு ஆசை காட்டி ஏமாற்றப்பட்டார் தக்சி. கிளிநொச்சிக்கு அழைத்துச் செல்லப்பட்ட செவ்வந்தி. யாழ்ப்பாணத்தில் இந்திய அமைதி காக்கும் படை நிகழ்த்திய படுகொலை இழப்பீடு வழங்குவதற்கு பரிந்துரை. நாட்டின் பல பகுதிகளில் கொட்டித்தீர்க்கும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. யாழின் நகரப்பகுதியில் 3 இளைஞர்கள் அதிரடியாக கைது. விபத்தை ஏற்படுத்தும் வகையில் பயணித்த பேருந்து, அச்சத்தில் பயணிகள். பாதாள உலக குழுக்களைச் சேர்ந்த 18 பெண்கள் இதுவரை கைது. தெற்கில் அதிகரிக்கும் போதைப்பொருள் வலையமைப்பு, வெளிநாட்டவர் ஒருவர் கைது. தொடர்வன விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று யாழ்ப்பாணம் திருநெல்வேலி ஆடியபாதம் வீதி பகுதியில் இடம்பெற்றுள்ளது. ஆடியபாதம் வீதியைச் சேர்ந்த பொன்னம்பலம் கமலநாதன் வயது 62 என்பவரை இவ்வாறு உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் குறித்த நபர் மனைவி பிள்ளைகளை பிரிந்த நிலையில் தனிமையில் வசித்து வந்தார். இதனால் மனவிரக்தி அடைந்த அவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார். அவருடைய சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சியின் செயற்பாடுகள் மிக முக்கியம். ஆனால் இன்று எதிர்க்கட்சி பலவீனமாக உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். நாட்டின் தற்போதைய மற்றும் எதிர்கால அரசியல் போக்கு குறித்து கலந்துரையாடல் ஒன்றின் பொழுதே ரணில் விக்ரமசிங்கே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயக நாட்டிற்கு எதிர்க்கட்சியின் செயல்திறன் மிக முக்கியமானது. ஆனால் எதிர்காலத்தில் கட்சி அரசியல் தோல்வியடைந்து தனிநபர்களை சுற்றி அரசியல் தீர்மானிக்கப்படுகிறது. இருப்பினும் நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சியின் செயற்பாடுகள் மிக முக்கியம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்று எதிர்க்கட்சி பலவீனமாக உள்ளது. எதிர்க்கட்சியாக பரந்துபட்டு செயற்படாமல் சில நபர்கள் மட்டுமே எதிர்க்கட்சியாக செயற்படுகிறார்கள். உதாரணமாக சாமர சம்பத், தயாஸ்ரீ ஜெயசேகர போன்றவர்கள் உள்ளனர். உத்தேச பொது கூட்டணியின் தலைமைத்துவத்தை ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றுக்கொள்ள முயற்சிக்கிறது. இதற்கு நான் இணங்க மாட்டேன் என்று கருதுகின்றனர். அவ்வாறு இல்லை. அவர்களின் கோரிக்கையை நான் ஏற்றுக்கொண்டால் கூட்டணியின் எதிர்காலம் குறித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் திட்டம் என்ன என்ற கேள்வி உள்ளது. பிளவுபட்டுள்ள ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய இரு கட்சிகள் மட்டுமல்ல, அனைத்து கட்சிகளும் அரசியல் நிலப்பரப்பில் மறைந்து போகலாம். இலங்கையில் மட்டுமன்றி முழு உலகிலும் தனிநபரை சார்ந்த அரசியல் உருவாகி வருகிறது. உலகெங்கும் கட்சி கட்டமைப்புகளை விட தனிநபர்களின் ஆளுமை மற்றும் செல்வாக்கை சுற்றி அரசியல் முடிவுகள் எடுக்கப்படும் ஒரு காலகட்டம் வரும் என அவர் தெரிவித்துள்ளார். யார் செவ்வந்தியை நேசித்தாலும் ஆதரவு அளித்தாலும் போதைப்பொருள் கடத்தல் குற்றச்செயல்களில் ஈடுபட்ட இவருக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் சலுகை இல்லை என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரிய ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். செவ்வந்தி தொடர்பான விசாரணைகள் மற்றும் நாட்டில் போதைப்பொருள் குற்றச்செயல்கள் குறித்து எவ்விதமான அரசியல் தலையீடுமின்றி சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களை முற்றிலும் முடிவுக்கு கொண்டுவர அரசாங்கம் பெரிய நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்கள் அரசியல் ஆதரவின்றி இலங்கையில் தொடர முடியாது எனவும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். கனைமுல்ல சஞ்சீவ கொலை தொடர்பில் கொழும்பு மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவின் காவலில் உள்ள இசாரா செவ்வந்தி நேற்று கிளிநொச்சி பகுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். பாதுகாப்பு அமைச்சகம் கொழும்பு குற்றப்பிரிவுக்கு இசாராவை 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கியுள்ளது. அதன்படி சஞ்சீவ கொலைக்கு பின்னர் அவர் பல நாட்கள் மறைந்துள்ளதாக கூறப்படும் இடங்களை ஆய்வு செய்வதற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இதனிடையே கெகல் பத்ர பத்மேவின் அறிவுறுத்தலின் பேரில் யாழ்ப்பாண சுரேஷ் இஷாராவை போன்ற தோற்றமுடைய ஒரு இளம் பெண்ணை தேடிய போது தக்சி என்ற பெண்ணை சந்தித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சுரேஷ் தனக்கு சிங்களம் பேச தெரியாதென்றும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்புவதாக கூறி அவளை நேபாளத்துக்கு அழைத்துச் சென்றதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அதன்படி தக்சிக்கு தெரியாமல் நேபாளத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது.
இந்திய அமைதி காக்கும் படையினரால் 1989ஆம் ஆண்டு வல்வெட்டித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட படுகொலை சம்பவத்தில் கொல்லப்பட்ட காயமடைந்தவர்கள் மற்றும் சொத்துழப்புக்காக 4.5 பில்லியன் இலங்கை ரூபாய் இழப்பீட்டை வழங்க வேண்டும் என சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செயல் திட்டம் பரிந்துரைத்துள்ளது. இந்திய அமைதி காக்கும் படையினரால் நிகழ்த்தப்பட்ட வல்வெட்டித்துறை படுகொலை சம்பவத்தின் போதான இழப்பீடுகளுக்கான இழப்பீட்டு அறிக்கை வெளியீட்டு நிகழ்வு மற்றும் கடந்த மார்ச் மாதம் வெளியிடப்பட்ட வல்வெட்டித்துறை ஒரு படுகொலையின் வாக்குமூலங்கள் அறிக்கை நூல் வெளியீட்டு நிகழ்வு யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் மயூரதன் தலைமையில் நேற்றைய தினம் காலை 10 மணிக்கு இடம்பெற்றது. வல்வெட்டித்துறை பிரஜைகள் குழுவின் அனுசரணையுடன் சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செயல்திட்ட அமைப்பால் தயாரிக்கப்பட்டுள்ள வல்வெட்டித்துறை படுகொலை சம்பவத்தின் போது நிகழ்ந்த இழப்புகளுக்கான இழப்பீட்டு பரிந்துரை அறிக்கையினை வல்வெட்டித்துறை பிரஜைகள் குழு செயலாளர் அனந்தராஜ் வெளியிட்டு வைத்தார். இந்த இழப்பீட்டு பரிந்துரை அறிக்கையில் உயிரிழப்புக்கான இழப்பீடுகளை மதிப்பீடு செய்ய இலங்கை அரசாங்கத்தை 2022ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட முடிவினை உதாரணமாக பின்பற்றி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரின் உயிரிழப்புக்கு 10 மில்லியன் ரூபாய் இலங்கை ரூபாய்களை இழப்பீடாக வழங்கியதன் அடிப்படையில் 1989ஆம் ஆண்டு நிலவரத்தின்படி 450,000 இலங்கை ரூபாய்களாகும். அதன் அடிப்படையில் வல்வெட்டித்துறை படுகொலை சம்பவத்தின் போது கொல்லப்பட்ட 66 பேருக்கும் 29.75 மில்லியன் ரூபாய் இழப்பீடாக மதிப்பிடப்பட்டுள்ளது. காயமுற்ற 36 பேருக்கான இழப்பீடாக 1.38 மில்லியன் ரூபாயும், அளிக்கப்பட்ட சொத்துக்கான இழப்பீடாக 57.59 மில்லியன் ரூபாயும், மொத்தம் 88.72 மில்லியன் ரூபாய்கள் மதிப்பீடு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு தெரிவித்துள்ளது. மேல் சபரகமுவ, மத்திய, ஊவா, வடமேல், தென் மற்றும் வடக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். அந்த மாகாணங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளது. ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படுகின்ற ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. யாழ்ப்பாண நகர பகுதியில் இன்றைய தினம் போதை மாத்திரைகளுடன் 17 வயது முதல் 18 வயதுடைய மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அவர்களிடமிருந்து 20 போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டுள்ளன. யாழ் மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் காவல்துறை புலனாய்வு பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவல் ஒன்றின் அடிப்படையில் யாழ்ப்பாண காவல்துறை போதை தடுப்பு பிரிவினர் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் பொழுதே இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. விசாரணையின் பின் அவர்களை நீதிமன்றில் முற்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறையினர் அறிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் இருந்து வவுனியா நோக்கி நேற்றைய தினம் பயணித்த பேருந்தொன்று ஆபத்தான முறையில் வீதியில் பயணித்ததால் பேருந்தில் பயணித்தவர்களும் வீதியில் பயணித்தவர்களும் அச்சத்தை எதிர்நோக்கியுள்ளனர். இந்த பேருந்து புதுக்காட்டுக்கும் பழைக்கும் இடைப்பட்ட பகுதியில் வீதி சமைச்சைகளை பின்பற்றாமல் மிக வேகமாக பயணித்துள்ளது. இதன்போது அபாயகரமான திருப்பத்தில் சென்ற 2 மகிழுந்துகளை முந்திச் சென்றதாக கூறப்படுகிறது. குறித்த திருப்பத்தில் தொடர் வெள்ளைக்கோடு காணப்படும் நிலையில் அந்த சைகையை பொருட்படுத்தாமல் மிக வேகமாக அந்த பேருந்து முழுமையாக வலது பக்கத்தால் முந்திச் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஆண்டின் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் இதுவரையான காலப்பகுதியில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களைச் சேர்ந்த 18 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்பிரிவு தெரிவிக்கின்றது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட பெண்கள் 20 முதல் 45 வயது கிடைப்பட்டவர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. இசாரா சவந்தியுடைய கைதியை அடுத்து இந்த விடயங்கள் தெரியப்படுத்தப்பட்டுள்ளன. குற்றவாளிகளுடன் நெருங்கிய தொடர்புகளை பேணிய குறித்த பெண்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுடன் நெருங்கிய தொடர்பை பேணி ஆயுத கடத்தல் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் போன்ற குற்றங்களுக்கு உடந்தையாக இருந்துள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட பல பெண்கள் போதைப்பொருள் கடத்தலோடு தொடர்புபட்டுள்ள நிலையில் வெளிநாடுகளில் இருந்து இந்த நாட்டில் மேற்கொள்ளப்படும் குற்றச்செயல்களின் போது குற்றக்குழுக்களுக்கு உடந்தையாக செயற்பட்டுள்ளனர். கனைமுல்ல சஞ்சீவ கொலை உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் கடந்த 14ஆம் தேதி இஷாரா செவந்தி நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. அக்னிமன பகுதியில் வாடகைக்கு பெறப்பட்ட வீடொன்றில் குஷ்ரக போதைப் பொருளை பயிரிட்டு வந்த பெலாரஸ் நாட்டைச் சேர்ந்த ஒருவர் காலி மாவட்ட குற்றப்பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளார். அதன்படி குறித்த வீட்டின் 2 அறைகளில் அவர் போதைப் பொருளை பயிரிட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு வருகை தரும் வெளிநாட்டவர்களுக்கு விற்பனை செய்வதற்கு அவர் அந்த செடிகளை பயிரிட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த வீடு கெராப்பிட்டி வைத்தியசாலையின் வைத்தியர் ஒருவருக்கு சொந்தமானது என்றும் சந்தேக நபர் வீட்டை வாடகைக்கு பெற்று அதற்கான மாத வாடகையாக 1.5 லட்சம் ரூபாயை செலுத்தி வந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காலி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன.
மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.